இன்னைக்கும் பாருங்க சோதனை கருத்தரிப்பு மையம்னு பணத்தை கட்டுங்க பிள்ளை நாங்க கொடுக்குறோம்னு ஆஸ்பத்திரியை திறந்து வச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் குழந்தை இல்லையே, வீட்டுக்கு வீடு குழந்தை ஊட்டி 4-5 நிறைய இருந்துச்சு ஒரு நேரம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை. ஏன், எதனால, ஏன்னு அதை பத்தி யாராவது சிந்திச்சோமா? எதனால இப்படி நடக்குதுன்னு யோசிச்சோமா? அப்ப இந்த கோழி மட்டும் இடக்கூடிய முட்டை நாளை அது அடை வச்சா பொறிக்காத கோழி முட்டை கூமுட்டைனா நம்மளை எல்லாம் கூமுட்டை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த உலக நாடுகளில் பல பேர் சேர்ந்து மேல இருந்து திட்டம் போடுறேன் நம்மளை எல்லாம் எப்படி வருமான பொருள்களாக மாத்தலாம்னு. ஆனால் அதை பத்தி சிந்திக்காத இந்த தமிழகம், அதுதான் ரொம்ப வேதனை. உப்பு கூட உப்பா இல்லை. கடற்கரையிலேருந்து உப்பு வண்டி வந்து ஊருக்கு உப்பு வித்துச்சு. அந்த வண்டியில கொண்டு வந்த உப்பு வாங்கி சாப்பிட்ட வரைக்கும் யாருக்கும் எந்த நோயும் இல்லை. அந்த உப்பை பெரிய முதலாளி வாங்கிட்டு போன அதை பெரிய வெள்ளையாக்கணுமே, அழுக்கா இருக்குன்னு சொல்லி ரசாயனத்தை பயன்படுத்தி வெள்ளையாக்கின உப்பை தூளாக்கின உப்பை பையில அடைச்சான். அதுக்கு ஆங்கிலத்தில் சால்ட்னு பேர் வச்சான். சும்மா விற்கல. என் அன்பில் சிறந்த உரியவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. அதுல அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருளை கலந்து விற்கிது இந்த உலகம். அந்த நச்சு வேதிப்பொருளான அயோடின் தான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அத்தனை நோய்க்கு மூல காரணம் இந்த உப்பு. தாய்மார்கள் நினைச்சா அதை கூட தூக்கி வீசலாம், முடியலையே. நமக்கு நாகரிக நைஸ் உப்பு தேவைப்படுது. ஏன், உப்பு என்ன கல்லா கரைய மாட்டேன்னா சொல்லுது. அள்ளி போட்டா தானா கரையுமே. புளிதான கை போட்டு கரைக்கணும். மாற்றம் என்பது தாய்மார்களிடத்திலிருந்து வரணும். அப்படிப்பட்ட உப்பை கூட இங்க விட்டு வைக்கல. உலக அளவில் வருமானம் வந்தா போதும்னு எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள்.